வணக்கம், வெல்கம் டு அம்மாவுடன்னான். இன்னைக்கு நம்ம செய்ய போகிற ரெசிபி சீசனல் ஃப்ரூட் மாம்பழத்தை வச்சு ஒரு அருமையான பெங்காலி டெசர்ட் பண்ண போகிறோம். மினி மேங்கோ ரஸ்மலாய். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு பால் காய்ச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு நான் இன்னைக்கு 1/2 லிட்டர் அளவுக்கு ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்திருக்கேன். பால் நல்லா சூடாகி ஒரு கொதி வரட்டும். பால் இது போல ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா ஒரு 1/2 லெமனோட ஜூஸ் எடுத்து வச்சிருக்கேன். அதை இதுல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கிறேன். நீங்க லெமன் ஜூஸ் இல்லைன்னா வினிகர் கூட சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு இது போல நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருந்தா பால் அப்படியே திரிஞ்சு வரும். இந்த பால் திரிஞ்சு வரதுக்கு ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு ஒயிட் கிளாத்ல இது ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல ஒரு தடவை நல்லா ஃபில்டர் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சமா தண்ணி சேர்த்து அதையும் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ தட் நம்ம ஸ்வீட் பண்ணும்போது அந்த லெமனோட புளிப்பு தன்மை எல்லாம் இல்லாம இருக்கும். இது போல நல்லா ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துட்டு கொஞ்ச நேரம் இதை ஆற வச்சுக்கோங்க. இது போல நல்லா உதுத்து விட்டுட்டு உள்ளங்கை வச்சு ஒரு 5ல இருந்து 10 நிமிஷத்துக்கு நல்லா இதை பிசையணும். ஸோ தட் இது சாஃப்ட் ஆகும். அப்பதான் ரசமலாய் சாஃப்டா இருக்கும். இது கூடவே தேவைன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. நான் இன்னைக்கு சேர்க்கல. இது போல ஒரு சாஃப்ட் டோ பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா சின்ன சின்ன உருண்டையா எடுத்து உருட்டிட்டு நடுவுல ஸ்லைட்டா ஒரு பிரஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்ததா இதுக்கு சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சிருக்கேன். அதுல 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இது அப்ராக்சிமேட்டா ஒரு 200 கிராம் இருக்கும். அது கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சர்க்கரை நல்லா கரையட்டும். இதுக்கு பதம்லாம் எதுவும் பார்க்க தேவையில்லை. சர்க்கரை நல்லா கரைஞ்சி ஒரு கொதி வந்ததும் நம்ம எடுத்து வச்சிருக்க பால்ஸை ஒண்ணா இதுல சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் சிம்ல வச்சுக்கோங்க. ஒரு மூடி போட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஆல்மோஸ்ட் 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓபன் பண்ணி பார்த்துடலாம். நம்ம சேர்த்த பேடாலாம் நல்லா சாஃப்டா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததா ரபடி செய்யறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன். அதுல 1/2 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். பால் நல்லா கொதிச்சு வருது. இது ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா திக் ஆகி வரட்டும். இந்த ஸ்டேஜ்ல ஒரு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். பால் கொஞ்சம் திக்கானதும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமா குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன்.
பால் ஆல்மோஸ்ட் 10 நிமிஷமா கொதிச்சிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம செஞ்சு வச்சிருக்க இந்த பேடாவை சுகர் சிரப் இல்லாம இந்த மாதிரி பிரஸ் பண்ணி எடுத்துட்டு ஒன்னொன்னா பால்ல சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சம் சாப் பண்ண நட்ஸ் சேர்த்துக்கலாம். நட்ஸ் வந்து நம்மளோட சாய்ஸ் தான். நான் இன்னைக்கு கேஷ்யூவும் பாதாமும் நல்ல பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இது ஒரு 5 to 10 minutes நல்லா கொதிக்கட்டும். ஆல்மோஸ்ட் 10 minutes ஆயிடுச்சு. நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். அது ஆறதுக்குள்ள நம்ம வந்து மாம்பழத்தோட பல்ப் எடுத்து வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு பங்கனப்பள்ளி மாம்பழம் தான் எடுத்திருக்கேன். நல்லா ஸ்வீட்டா இருக்கு. ஸோ அதோட பல்ப்பை எடுத்து மிக்சியில ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்து வச்சிருக்கேன். பால் நல்லா ஆறிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சிருக்க மேங்கோ பல்ப்பை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆனதும் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு ரெஃப்ரிஜரேட் பண்ணிட்டு நல்லா சில்லுன்னு சர்வ் பண்ணீங்கன்னா சூப்பரான மேங்கோ ரஸ்மலாய் ரெடி. அடிக்கிற வெயிலுக்கு இதை சில்லுன்னு சர்வ் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்க. மறக்காம எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.